கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 3 அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஜீவனோடு நீடிய ஆயுளோடு வாழ வேண்டும் என்றால் தீமையான காரியங்களுக்கு விலகி வாழ வேண்டும். பொல்லாப்புக்கு நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். கபடமான காரியங்களுக்கு நம்முடைய உதடுகளை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். தீமையான காரியங்களுக்கு, மற்றவர்களை ஏமாற்றுகிற காரியங்களுக்கு, கபடத்துக்கு உதடுகளை விலக்கி காக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று. பிரியமானவர்களே, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே அதிகமான வார்த்தைகள் பேசி பாவத்திலே விழுந்து விடுகிறார்கள். அதிகமான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், வீண் வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசி பாவத்திலே விழுந்து ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். வேதம் சொல்கிறது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று. பிரியமானவர்களே, நாம் புத்திமானை வாழ வேண்டுமென்றால், புத்தியுள்ள ஸ்திரீயாய் வாழ வேண்டுமென்றால் நம்முடைய உதடுகளை நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாவடக்கம் மிகவும் அவசியம். வேதம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவ பக்தியுள்ள ஜனங்களாய் வாழ வேண்டும் என்று விரும்பினால் நமக்கு நாவடக்கம் மிகவும் அவசியம். நம்முடைய நாவிலே வீண் வார்த்தைகள் வரக்கூடாது, பொய்யான வார்த்தைகள் வரக்கூடாது. பொய் பேசுகிற ஜனங்கள் தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போவார்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசும்போது கவனமாய் இருக்க வேண்டும். எதை பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம், என்ன காரியம் பேசுகிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுகிறோம் என்பதை நாம் அறிந்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு 3 அதிகாரம் 6 வசனத்திலே, நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைபிடித்து ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தக்கூடியது. பிரியமானவர்களே, நம்முடைய நாவானது நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்தக்கூடியது. நாவினாலே வீண் வார்த்தைகள் பேசும்போது, அதிகமான வார்த்தைகள் பேசும்போது, தவறான வார்த்தைகள் பேசும்போது, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய சரீரம் கரைவிடுகிறது. நம்முடைய இருதயத்திலே இருள் வந்து விடுகிறது. நாவினாலே பாவம் செய்து சத்ருவானவனுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாவடக்கத்தோடு நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட மற்றவர்களை சபிப்பார்கள். வேதம் சொல்கிறது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது என்று. பிரியமானவர்களே, நாம் பிதாவாகிய தேவனை துதிக்க அழைக்கப்பட்ட ஜனங்கள். நாம் ஒருபோதும் தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட மற்ற மனிதர்களை சபிக்கவே கூடாது. நாம் சபித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை யாராவது துன்பப்படுத்தினால், நமக்கு விரோதமாய் தீமை செய்தால் அவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய அழைப்பு ஆசீர்வாத அழைப்பு. அதை அறிந்து மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பொல்லாப்பான காரியங்களுக்கு நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். கபடமான காரியங்களுக்கு நம்முடைய உதடுகளை காத்து கொள்ள வேண்டும். பொல்லாப்பான காரியங்களை விட்டு நீங்கி நன்மை செய்யும் போது, சமாதானத்தை தேடும் பொழுது, அதை தொடர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்திலே நல்ல நாட்களை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் என்றால் இப்படிப்பட்ட தீமையான காரியங்களுக்கு விலகி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைப்பார், நீடிய ஆயுசிலே கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத காரியங்களுக்கு, வீண் காரியங்களுக்கு, உலக காரியங்களுக்கு, பொய்யான காரியங்களுக்கு, மாய்மாலமான காரியங்களுக்கு, பிசாசின் கிரியைகளுக்கு விலகி நம்மை காத்து கொள்வோம். நம்முடைய நாவினாலே பாவம் வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாவடக்கத்தோடு வாழ்வோம். நம்முடைய நாவுக்கு காவல் வைக்க தேவ சமூகத்திலே நம்முடைய அவயங்களை அர்ப்பணிப்போம். அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய உதடுகளிலே எப்பொழுதும் ஸ்தோத்திர பலி ஏறெடுப்போம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் எப்பொழுதும் செலுத்த தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு நாம் ஏறெடுக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? அல்லது செல்போனிலே வீணான வார்த்தைகள் பேசி தேவையில்லாமல் நம்முடைய நாட்களை, காலங்களை செலவு செய்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமானாய் நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க இடம் கொடுப்போம். வேதம் சொல்கிறது, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத வார்த்தைகள் பேசி, வீண் வார்த்தைகள் பேசி, தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் பேசி வறுமையை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். நாம் தேவையில்லாத காரியங்களிலே ஈடுபடும் போது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசும்போது நம்முடைய குடும்பத்தில் உள்ள நன்மைகளை நாம் இழந்து போவோம், ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நம்முடைய குடும்பத்துக்கு வறுமையை நாமே சம்பாதிக்க கூடாது. வீண் வார்த்தைகள் பேசி, தேவையில்லாத வார்த்தைகள் பேசி, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் பேசி, பெருமையான வார்த்தைகளை பேசி நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பொல்லாப்பை விட்டு நீங்கும் போது, நன்மை செய்யும் போது, சமாதானத்தை தேடும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆயுசு நாளை கூட்டி கொடுப்பார். நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவரே நமக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். பொல்லாப்பான காரியங்களை விட்டு நீங்குவோம், தீமையான காரியங்களை விட்டு நீங்குவோம். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள்ளே எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே உமக்கு நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே உமக்கு நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். தடைகளை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், கர்ப்பத்தின் கனியும் கும்மால் கிடைக்கும் சுதந்திரம் என்று. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புங்க. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு பிள்ளைகளை தலைநிமிர செய்யுங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. அண்ணாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க. குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்கப்பா. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. இப்படியே நன்மையினால் நிரப்புங்க. பிரிந்த குடும்பங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் கட்டப்படட்டும். சமாதானத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க, சுகமாக்குங்கப்பா. இப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் இப்படிய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும், ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். இப்படியே நன்மையினால் நிரப்புங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. இப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களே மாற்றுங்கப்பா. கையின் பிரயாசங்களே ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுதும்படி சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையிலே பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலும், நீரே எங்களுக்கு பாதுகாப்புன்னு நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. இப்படியே சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பான காரியங்களுக்கு எங்களுடைய நாவை காத்துக்கொள்ள, உதடை காத்துக்கொள்ள கிருபதாங்கப்பா. இப்படியே கரங்களிலே எங்களுடைய அவையங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கட்டப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.